ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் 8:28 அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள் துன்பங்கள் வரும்போது, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த துன்பங்கள் என்று சோர்ந்து போய் கேள்வி கேட்கிறோம். நான் கர்த்தருக்கு பிரியமாகத்தானே வாழுகிறேன், அப்புறம் ஏன் இத்தனை சோதனைகள் இத்தனை தடைகள் என்று புலம்புகிறோம். உண்மை என்ன தெரியுமா? கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நமக்கு எது நடந்தாலும் நன்மைக்குத்தான். அது கெட்டது நடந்தாலும் நன்மைக்குத்தான். அதற்காக கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நிகழ்காலம் மட்டும்தான் தெரியும், எதிர்காலம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தேவனுக்கு நம்முடைய எதிர்காலம் நன்றாகவே தெரியும். ஆகையால் எது நடந்தால் நமக்கு நன்மை உண்டாகுமோ அதையே கர்த்தர் நமக்கு அனுமதிப்பார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஏசாயா 49:16 இப்படியாக சொல்கிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு எந்த வருஷத்தில் எதை தர வேண்டும், நீங்கள் எப்பொழுது எங்கு வாழ வேண்டும், யார் யாரெல்லாம் உங்களோடு இருக்க வேண்டும், இப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நேரமும் காலமும் வரும்போது அதை ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்துவார், உங்களை வழி நடத்துவார். அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு எல்லாமே நன்மைக்காகத்தான் நடக்கும். உபாகமம் 8:15 இப்படியாக சொல்கிறது, உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் வரும் வழியில் அவர்களுக்கு பல துன்பங்களையும் பாடுகளையும் அனுமதித்தார். ஏன் தெரியுமா? வசனம் சொல்கிறது, பின் நாட்களில் அவர்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான். இன்றைக்கு நீங்களும் பல்வேறு விதமான தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இவைகள் எல்லாம் உங்களுக்கு பின்னாளில் நன்மையாகத்தான் முடியும், எதுவும் தீமைக்காக அல்ல. ஆதியாகமம் 50:20 நாம் வாசிப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இங்கே யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். யோசேப்பை அவனுடைய அண்ணன்மார்கள் குழியில் தூக்கி போட்டார்கள். அப்புறம் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலரிடம் விற்று போட்டார்கள். யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டார். செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவித்தார். அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டு கிடந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யோசேப்பு என்ன குற்றம் செய்தான்? எந்த குற்றமும் செய்யவில்லை. அவன் கர்த்தரை மிகவும் நேசித்தான். அவனுக்கு ஒரு தெளிவான தரிசனம் இருந்தது. ஆனால் அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களோ எதிர்மறையாக இருந்தது. பல வருஷங்களுக்கு பிறகுதான் அவனுக்கு நடந்த தீமைகள் எல்லாம் நன்மைக்காக தான் என்று உணர்ந்து கொண்டான். கர்த்தர் அவனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவதற்காக இந்த தீமைகளை எல்லாம் அனுமதித்தார். சகலமும் நன்மைக்காகவே நடந்தது என்று தன்னுடைய சகோதரர்களிடம் அவன் சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்திலோ அல்லது நீங்கள் செய்யும் வேலையிலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ ஊழியத்திலோ ஏதாவது காரியம் தடைப்பட்டாலோ ஏதாவது தீங்கான காரியம் நடந்தாலோ பயப்படாதீர்கள், பதட்டப்படாதீர்கள். உங்களுக்கு நடப்பது எல்லாமே நன்மைக்குத்தான். ஒருவேளை எதிரிகளின் சூழ்ச்சியால் உங்களுக்கு தீமை வந்தாலும்
நன்மையாக மாற்றுவார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு முன்னேறுங்கள். உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம், நன்மைகள் காத்திருக்கிறது. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் திடப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை யாரிடம் விற்று போட்டார்கள்? ஏ இஸ்ரவேலர், பி இஸ்மவேலர், சி பெலிஸ்தர், டி கானானியர். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.